வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். எக் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போது மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம நாம் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, மிளகு, மல்லி, பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாம் ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது முட்டையை மசாலாவில் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இதை பிரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றினாதான் எக் ரோஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் இதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு வாட்டி பிரட்டி விட்டுடலாம். அப்போ தான் வெங்காயம் முட்டை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். இப்போது நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.